ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2093வது பகுதி. தொண்டரடி பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று நம் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருமாலை அறிய வேண்டுமென்றால், ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருமாலை பிரபந்தத்தை அறிய வேண்டும், படிக்க வேண்டும். அதில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மனதில் வாங்கி அதன்படி ஒழுக வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியிருப்பது, இணைந்து அனுபவிக்கப் போவது 25ஆம் பாசுரம். முன் பாசுரத்தில், அதாவது 24ஆம் பாசுரத்திலே பெரிய பெருமாள் குறித்து தனக்குண்டான பிரேமை, அன்பு, காதல் என்பது அவனால் ஏற்பதற்கு தக்கதாக இல்லை என்பதாலும், அதாவது அளவிலே மிகவும் குறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னார். அசிப்பொருளின் பரிணாமமாகவே உள்ள சரீரத்துடன் கூடியவனாகிய தனக்கு அந்த காதல் பிறந்தது என்பது பைத்தியம் பிடித்த ஒருவனுக்கு ஒரு நாள் அந்த நிலை தெளிந்தால் நம்ப இயலாதது போன்று உள்ளதாலும் அடுத்து என்ன செய்வது என்று தனது திருவுள்ளத்தை குறித்து கூறியபடி நின்றார். உள்ளத்தை பார்த்து கேட்கிறார். மேலும் அசிப்பொருளான இந்த சரீரத்துடன் தொடர்பு அறிந்து பரமபதம் சென்று எம்பெருமானுடைய நித்திய அனுபவத்தை அடைய வைக்கும் உபாயம் ஏதும் தம்மிடம் இல்லை. இப்படிப்பட்ட பகவத் விஷயத்தை நாம் இழந்து விடுவோமோ என்றே அஞ்சுகிறேன் என்று வருந்தியபடி நின்றார். இதனை கண்ட பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், நீர் ஏன் வருந்த வேண்டும்? உம்முடைய சரீரம் நீங்க பெற்று நம்முடைய அனுபவம் பெறுவதற்கு 3 வர்ணத்தினர்களும் அனுஷ்டிக்கத்தக்கதும் அனைவராலும் கடைப்பிடிக்கத்தக்கதுமான உபாயங்கள் சாஸ்திரங்களில் பல உள்ளனவே. பக்தி யோகம் இருக்கிறது, ஞான யோகம் இருக்கிறது, கர்மயோகம் இருக்கிறது. அப்படி இருக்கிறவை அப்படியே ஏதேனும் ஒன்றை கை கொண்டு நம்மை அடைய மாட்டீரோ என்றான். அதற்கு ஆழ்வார், அவற்றை கடைப்பிடிப்பதற்கான தகுதிகள் என்னிடம் ஏதும் இல்லை என்பதை அடுத்துள்ள 10 பாசுரங்களிலே சொல்ல இருக்கிறார். அதாவது எம்பெருமானை அடைவதற்கு தன்னிடம் உபாயங்கள் ஏதும் இல்லாத நிலையை தெரிவிக்கிறார். ஆனால் கடந்த சில பாசுரங்களில் தன்னிடம் ஞானம் மற்றும் பக்தி முதலானவை உண்டு என்றாரே, இப்போது இப்படி சொல்கிறாரே என்ற கேள்வி எழலாம். கடந்த பாசுரங்கள் பெரிய பெருமாளின் கருணை காரணமாக உண்டான ஞானம், அவனுடைய கருணை காரணமாக உண்டான பக்தி ஆகியவற்றை சொன்னார். அவற்றை சாதனமாக ஏற்க இயலாது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த பிறவியுடன் முடிந்துவிடும். அவை நித்தியமாக தனக்கு நிலைப்பதற்கு ஏற்ற உபாயம் ஏதும் இல்லை என்று இங்கே கூறுகிறார். இப்படியாக இந்த முதல் பாசுரத்தில் 3 வர்ணத்தினரால் அனுஷ்டிக்கத்தக்க கர்மம், ஞானம் மற்றும் பக்தி யோகங்கள் போன்றவை தம்மிடம் இல்லை என்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை. குளித்து 3 அனலை ஓம்பும், அனல் என்றால் தீ, யாகத்தீ. குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன், என் கண் இல்லை நின்கணும் பக்தனல்லேன். ஒளித்திட்டேன், என் கண் இல்லை நின்கணும் பக்தனல்லேன். கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன், என் கண் இல்லை நின்கணும் பக்தனல்லேன். கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே என்றுதான் இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம், பதவுரை பார்க்கலாம். அரங்கமா நகருளானே, குளித்து விட்டு 3 அனலை, 3 அக்னிகளை, தீக்களை ஓம்பும் வளர்ப்பதற்குரிய யோக்கியதையை உடையதும், குறிகொள் மந்திரம் முதலானவற்றால் தோஷம் வராமல் காப்பாற்ற அரிதான அந்தணமை தன்னை, அந்தணத்தன்மையை ஒளித்திட்டேன், தோற்கடித்து விட்டேன். என் கண் இல்லை, ஆத்ம விஷய ஞானம் என்னிடம் இல்லை. நின்கண் பக்தனும் அல்லேன், உன்னிடம் எனக்கு அன்பும் இல்லை.
இப்படி இருக்க கழிப்பது என் கொண்டு, அனுதாபமும் இல்லாத நான் எதை கொண்டு மகிழ்வது? நம்பி பூர்ணனே, சீலம் முதலான குணங்களால் நிறைந்த பரிபூர்ணனே, கடல் வண்ணா, கடல் போன்ற வடிவழகை உடையவனே, கதறுகிறேன், வாய்விட்டு கூப்பிட்டு கதறிக்கொண்டு நிற்கிறேன். எனக்கு என் விஷயத்திலே அழித்து அருள் செய் கண்டாய். தகுதி முதலான எல்லாமே அழித்து கிருபை செய்து அருள வேண்டும் என்கிறார். இந்த பாசுரத்திலே தான் பதவுரை பார்க்க. பெரிய பெருமாளே ஸ்ரீரங்கநாதா, நீராடிய பின்னர் 3 விதமான அக்னிகளை வளர்ப்பதற்கான தகுதியை கொண்டதும் மந்திரம் முதலானவற்றால் தோஷங்கள் வாராமல் காப்பாற்ற வல்லதுமாகிய பிராமணத்தன்மையை நான் நீக்கிக் கொண்டு விட்டேன். ஆத்மாவை பற்றிய ஞானமும் என்னிடம் இல்லை. உன்னிடமும் எனக்கு எந்த விதமான பிரேமையும் காதலும் இல்லை. இப்படியாக எந்த விதமான பக்கபலமும் இல்லாத நான் எதனை கண்டு மகிழ்ந்து கொள்வது? உயர்ந்த குணங்களால் பூர்ணமாக உள்ளவனே, கடல் போன்ற நிறமும் குணமும் கொண்ட அழகிய மணவாளா, எனது வாய்விட்டு புலம்புகிறேனே. என் விஷயத்தை நீ ஆராய்ந்து எனக்கு ஏற்ற தகுதிகள் அனைத்தையும் அளித்து எனக்கு கருணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். குளித்து 3 அனலை, அந்தணன் என்னும் பிறவி காரணமாக சில செயல்களை கூறும் சாத்திரங்கள் அவற்றை அனுஷ்டித்து வர வேண்டும் என்கின்றன. நான் பிறந்தது முதலாக அந்தணன் என்னும் தகுதிக்கேற்ப உள்ள அந்த செயல்கள் ஏதும் செய்யாமல் விடுத்தேன். குளித்து 3 அனலை. குளித்து நீராடுதல் என்பது 3 விதமானது. இவை நித்திய ஸ்நானம் என்னும் அன்றாடம் நீராடுதல், நைமித்திக ஸ்நானம் என்னும் கிரகணகால நீராடுதல், பிராயச்சித்த ஸ்நானம் என்னும் பாவம் காரணமாக நீராடுதல் முதலியன ஆகும். அந்த 3 விதமான நீராட்டம். இப்படியாக பலவிதமான நீராட்டங்கள் உள்ளன. இவற்றில் நித்திய ஸ்நானம் என்பது நைமித்திக ஸ்நானம் என்பதுடன் தொடர்புடையது அல்ல. அதாவது நித்திய ஸ்நானம் செய்துள்ள போதிலும் நைமித்திக ஸ்நானம் செய்யும் கட்டாயம் ஏற்பட்டால் அதனையும் செய்ய வேண்டும் என்பது கருத்து. ஒரு முறை குளித்து விட்டால் கூட மறுபடியும் நைமித்திக ஸ்நானம், அதாவது பிராயச்சித்த ஸ்நானம் என்பது. இதுபோன்று நைமித்திக ஸ்நானம் என்பது பிராயச்சித்த ஸ்நானம் என்பதுடன் தொடர்புடையது அல்ல. இவை 3ம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாமல் இருப்பவையாகும். அதாவது நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், கிரகணகால ஸ்நானம். கிரகண காலத்திலே நீராடுவது மன்னிக்க வேண்டும், பிராயச்சித்த ஸ்நானம், பாவம் காரணமாக நீராடுதல் என்பது. நைமித்திய ஸ்நானம் என்பதும் நித்திய ஸ்நானம் என்பதும் ஒன்றல்ல என்று பார்த்தோம். அதாவது காலையிலே குளித்து விட்டால் கூட மதியம் கிரகணம் வந்துவிட்டால் கிரகண காலத்திலே குளிக்க மறுபடியும் நீராட வேண்டும். அதனாலே அது வேறு இது வேறு. அதே போல பிராயச்சித்த ஸ்நானம் என்பதும் வேறு என்பதை குறிக்கிறார் இங்கே. சாத்திரங்களில் கூறப்படும் மற்ற கர்மங்களை செய்யும் தகுதியை உண்டாக்கவல்ல நித்திய கர்மங்களை செய்வதே அரிதாக உள்ளது என்கிறார். இந்த நித்தியமான கர்மங்களை எல்லாம் இந்த செய்தால்தான் ஒரு அந்தணனுக்கு அந்த அந்தணத்தன்மை என்று சொல்லப்படும். அப்போதுதான் சாஸ்திரங்களில் சொல்லப்படும் மற்ற கர்மங்களை செய்யும் தகுதியை அது உண்டாக்கும். அப்படிப்பட்ட நித்திய கர்மங்களை செய்வதே அரிதாக உள்ளது, நான் செய்யவில்லை என்கிறார். குளித்து 3 அனலை ஓம்பும் அந்தணத்தன்மையை விட்டுவிட்டேன் என்று சொன்னார். 3 அனலை, அக்னி என்று சொல்லாமல் அனல் என்று ஏன் சொல்கிறார்? அனல் என்றால் போதும் என்னும் நிலை இல்லாத ஒன்று அனல். ஆக எத்தனை ஆராதனை செய்தாலும் இந்த ஆராதனை போதுமானது என்று சொல்லாமல் மேலும் எதிர்பார்ப்பது என்பதை உணர்த்துகிறார். அக்னி என்று சொல்லாமல் அனல் என்று சொல்வதன் மூலமாக 3 விதமான அக்னிகள் இருக்கின்றன. கார்கபத்தியம்,
ஆகவனீயம் மற்றும் தட்சிணாக்கினி என்பது இந்த 3 விதமான அக்னிகள். இந்த 3 அனல் இவற்றை இதுல ஒன்றை ஆராதிப்பதே அரிதாக இருக்கும் போது இந்த சாஸ்திரங்கள் அந்தணனுக்கு 3ஐயும் விதிக்கின்றன என்கிறார். இந்த 3 விதமான அக்னிகளையும் அவன் ஓம்ப வேண்டும். அப்போதுதான் அந்தணத்தன்மை இருக்கும். ஓம்பும் சவலை குழந்தை ஒன்றுக்காக உணவும் நீரும் கட்டியபடி ஒரு தாய் எப்படி திரிவாளோ அதுபோன்று இந்த அக்னிகளை ஆராதிக்க உமியும் சமித்தும் கொண்டு திரிய வேண்டி உள்ளது என்றார். ஓம்பும் எப்போதும் அதற்கான வேண்டுவனவற்றை வைத்து கொண்டு திரிந்து அந்த 3 அக்னிகளையும் 3 அனல்களையும் ஓம்ப வேண்டும். குறிகோள் மந்திரத்தினை உச்சரிக்கும் போது உண்டாகும் தவறுகள், கர்மங்கள் செய்யும் போது உண்டாகும் தவறுகள், பயன்படுத்தும் பொருள்களில் உள்ள பிழைகள், காலம் தவறி செய்வதால் உண்டாகும் தவறுகள், ஒரு தேவதையின் பெயருக்கு பதில் மற்றொரு தேவதையின் பெயரை கூறுவது போன்றவற்றில் ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டாலும் கரணம் தப்பினால் மரணம் என்னும்படியாக செய்கின்ற அனுஷ்டானமே தப்பிவிடும், தவறிவிடும். ஆகவே இவை செய்த தவறுகளை அனைத்தையும் போக்கவல்ல ஓர் அஞ்சலி செய்வது போன்றது அல்லவே. இந்த அஞ்சலியானது எம்பெருமானை பொறுக்கச் செய்து அருளும்படியாக செய்துவிடும். ஆனால் இதிலே செய்யக்கூடிய தவறுகள் அப்படி அல்ல, அவனுடைய அந்தணத்தன்மையே போய்விடும். அந்தணமை இப்படி அஞ்சலி போன்று உள்ளது இது என்று கேட்டால் பிராமணத்தன்மை என்கிறார். அந்த தன்மை என்னவானது? ஒழித்திட்டேன். இந்த தன்மை என்னிடம் இல்லாமல் போகும்படி மட்டும் நான் செய்யவில்லை, எனது செயல்களால் பிராமணர்கள் அனைவரும் தாழ்ந்தவர்கள் என்று பலரும் கூறும்படியாக செய்து விட்டேன். ஒரு சிலர் உண்மையான அந்தணர்களாக இருக்கக்கூடும், ஆனால் எனது செயல் காரணமாக அவர்களையும் ஒரு சிலர் பிராமணத்தன்மை அற்ற இவனது வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அவர்களும் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கும் தாழ்ச்சி உண்டாகும்படியாக தெரிந்தேன். இப்படியாக அல்லவோ நான் கர்மயோகம் இல்லாமல் இருந்தேன். என்னை பார்த்து என்னுடைய அந்தணத்தன்மை இல்லை, என்னிடம் நீங்கிவிட்டது. அந்த 3 அக்னிகளை ஓம்பக்கூடிய அவற்றையெல்லாம் நான் செய்யவில்லை. என்னை காட்டி இவனது வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அவர்களும் என்று மற்ற அந்தணர்களையும் குறைத்து சொல்லும்படியாக நான் தெரிந்தேன் என்று சொல்கிறேன். சரி, ஆக கர்மயோகம் இல்லாமல் இருந்தேன். ஞான யோகம் இருக்கிறதா என்று சிலர் கேட்க ஆழ்வார் சொல்கிறார், என்கண் இல்லை, என்னிடமில்லை, என் விஷயமாக எனக்கு ஒன்றுமில்லை. அதாவது ஆத்ம விஷயம் குறித்த ஞானம் ஏதும் எனக்கு இல்லை என்பது கருத்து. கர்மயோகம் இல்லை என்றாலே அதன் விளைவாக உண்டாகும் ஞான யோகமும் இல்லை என்பது அறிந்தது தானே. அப்படி உள்ள போது தனித்து ஏன் கேட்க வேண்டும்? கர்மயோகம் தான் இல்லை, ஏன் ஞான யோகம் இல்லை என்று கேட்க வேண்டும்? இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். இந்த பிறவியில் கர்ம அனுஷ்டானம் இல்லை என்றாலும் கடந்த பிறவியில் கர்மயோகம் உண்டாகி அந்த நேரத்தில் மரணம் உண்டாகி இருக்கலாம். அந்த கர்மயோகத்தின் பலனாகிய ஞான யோகம் அடுத்த ஜென்மத்தில் கைகூட வாய்ப்புள்ளதால் இப்படி கூறப்பட்டது. அதுவும் இல்லை, அப்படி பூர்வ ஜென்ம பலனும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பக்தி யோகமாக இருக்கிறதா? கர்மம் இல்லை என்று சொல்லிவிட்டேர், ஞான யோகம் இல்லை என்று சொல்லிவிட்டேர். பக்தி யோகமாக இருக்கிறதா? நின்கண் பக்தனும் அல்லேன், உன்னிடம் பக்தனும் அல்லேன். உன்னை ஒரு முறை கண்டவர்கள் கூட உன் மீது ஆசை கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உன் மீது எனக்கு சிறிதும் காதல் இல்லை. கர்மயோகம் ஞான யோகம் ஆகிய இரண்டும் இல்லை என்னும் போது இவற்றால் உண்டாகும் பக்தி யோகம் இல்லை என்பதை தனியே சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு விடை சொல்லுகிறார் ஆழ்வார். ஸ்மிருதியிலே ஜன்மாந்திர சகஸ்ரேஷு தபோஜ்ஞாத சமாதிபி நானாம் சீபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே என்கிறார். பல ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து அந்தந்த பிறவிகளில் கர்ம ஞான யோகங்கள் இயற்றி தங்களது பாவங்களை நீக்கிக் கொண்டவர்களுக்கு மட்டுமே கிருஷ்ணன் மீது பக்தி உண்டாகும் என்பது கூறப்பட்டது. இதற்கேற்றபடி கழந்த பிறவிகளின் பலனாய் பக்தி உண்டாயிருக்கலாமே என்றால் அதுவும் தன்னிடம் இல்லை என்கிறார்.
அல்லது வேறு விதமாகவும் இதற்கு மற்றொரு விதமாகவும் பொருள் சொல்லலாம். அது என்ன? கர்மம், ஞானம் மற்றும் பக்தி ஆகிய மூன்றும் தனித்தனியே மோட்சோபாயம் என்று சிலர் கூறுவார்கள். இது போன்று இவரும் கூறுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக மூன்றும் தனித்தனியே மோட்சோபாயம் என்பதை கீதையிலே கண்ணன் கூறுவான். கீதை 3ஆம் அத்தியாயம் 20வது ஸ்லோகத்திலே கர்மைணவ ஹி சம்சசித்தி மாஸ்திதா ஜனகாதாயக, ஜனகர் முதலானவர்கள் தங்கள் கர்மங்களால் மோட்சம் பெற்றனர். அடுத்து 4ஆம் அத்தியாயம் 33ஆம் ஸ்லோகத்திலே கண்ணன் எம்பெருமான் சொல்லுவான் கீதையிலே, சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானேன பரிசமாப்தையே, அனைத்து கர்மங்களும் அதன் சாதனங்களும் ஞானத்திலேயே முடிகின்றன என்று ஞான யோகத்தை பற்றி சொல்லுவான். ஆக முதலிலே கர்மயோகத்தை சொல்லி ஜனகர் முதலானவர்கள் கர்மங்களால் கர்மயோகத்தால் மோட்சம் பெற்றனர் என்று சொன்னார் ஜனகர். அடுத்து அனைத்து கர்மங்களும் அதன் சாதனங்களும் ஞானத்திலேயே முடிகின்றன, அதனாலே ஞானம் கிடைக்கும், ஞானத்தினாலே மோட்சம் கிடைக்கும். அடுத்து 11ஆம் அத்தியாயம் 54வது ஸ்லோகத்திலே கண்ணன் எம்பெருமான் சொல்லுவான், பக்தியா துவன்னன்யா, எதனையும் எதிர்பாராத பக்தி மூலம். இப்படியாக நான் கர்ம ஞான பக்தி யோகத்தில் நின்ற இப்படியாக இருக்கிறது இல்லையே, இப்படி நான் நிற்கவில்லையே. திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார், நோற்ற நோன்பிலேன். திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் 28வது பாசுரத்திலே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்துந்தன்னை என்று அந்த பாசுரத்திலே சொல்லுவாள். ஸ்தோத்திர ரத்னம் ந தர்ம நிஷ்டோஸ்மி, தர்ம மார்க்கத்தை அறிய மாட்டேன் போன்ற வரிகளில் தங்களிடம் கை முதல் ஏதும் இல்லை என்பதையே அவனுடைய பேறு பெறுவதற்கு வாய்ப்பாக கூறியதே காணலாம். இதனை கேட்ட பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், ஆழ்வீர், இவர்கள் போன்று தங்களிடம் ஏதும் இல்லை என்று கூறுபவர்களும் அரிதாகவே இருக்கிறார்கள். ஆனால் எனது கருணைக்கு காரணமான இத்தகைய நிலை உம்மிடம் இருப்பதால் நீவீர் பேறு பெறுவதில் எவ்விதமான குறையும் இல்லை என்று சொன்னான். அதற்கு ஆழ்வார் பதிலளிக்கிறார், கழிப்பது என் கொண்டு, எந்த ஒன்றை வைத்துக்கொண்டு நானும் பேரடைந்து விடுவேன் என்று எண்ணுவது? என்னிடம் கர்மயோகம் போன்ற நிலைகள் ஏதும் இல்லையே, என்னும் சுய அனுதாபம் கூட இல்லை. அப்படி இருந்தாலாவது நீ என்னை பார்த்து மாசுசக வருத்தம் கொள்ளாதே என்று சொல்லுவாய். ஆனால் அந்த நிலையும் என்னிடம் இல்லை. எனவே அனுதாபமும் இல்லாதவன் கழிப்பது என் கொண்டு என்றார். இதற்கு பெரிய பெருமாள், உம்மிடம் ஏதும் இல்லை என்றால் உம்மை நான் கைவிட வேண்டியது மட்டுமே வழி என்றான். உடனே ஆழ்வார், என்னிடம்தான் எதுவும் இல்லை என்று சொன்னேன், உன்னிடம் எதுவும் இல்லை என்று சொன்னேனா? உம்மிடம் எதுவும் இல்லையோ என்று கேட்கிறார். நம்பி பூர்ணனே, நான் மற்ற உபாயங்கள் ஏதும் இல்லாதவனேதான். ஆனால் நீயோ சீலம் முதலான எல்லையற்ற கல்யாண குணங்கள் உள்ளவன் அல்லவா? திருப்பாவையிலே சொன்னபடி அறிவொன்றும் இல்லாத நான் என்று தன்னை பற்றி கூடியவுடனே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று அவனை பற்றி சொல்லுவார் அல்லவா? அதுபோல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று. அதுபோன்றே இவரும் தனது வெறுமையை கூறியவுடன் அவனது பூர்ணமான தன்மையை கூறுகிறார். கடல் வண்ணா, எனது பேற்றுக்கு உன்னுடைய சீலம் முதலான அனைத்து குணங்களும் பூர்ணமாக இருக்க வேண்டுமோ? வேண்டாம், உனது அழகான திருமேனி மட்டுமே போதும். கடல் வண்ணா, ஒரு கடலுடன் போட்டி போட்டுக்கொண்டு மற்றொரு கடல் சாய்ந்துள்ளது போன்றல்லவா பெரிய பெருமாள் இங்கே திருவரங்கத்திலே சயனித்திருக்கக்கூடிய அழகு இருக்கிறது. கடல் வண்ணா, தன்னிடம் உபாயம் ஏதும் இல்லாமல் திருமாலையிலே 15ஆம் பாசுரத்திலே சொன்னது போல ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் என்றும், 16ஆம் பாசுரத்திலே ஆதரம் பெருக வைத்த அழகன் என்றும் இவனது அழகை அல்லவா தனது உபாயமாக கூறினார். எம்பெருமான் சயனித்திருக்கக்கூடிய அழகு, அந்த அழகே உபாயம், அதனால் இவனே சரணடையத்தக்கவன் என்றும் சொன்னார் ஆழ்வார். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம்
நீர் உம்மிடம் கைமுதல் ஏதும் இல்லை என்பதையும் என்னிடம் குணங்கள் பரிபூர்ணமாக உள்ளன என்பதையும் அறிந்திருக்கிறீர் என்றால் இதற்கும் மேலே உமக்கு பேர் உண்டாக வேறு எதுவும் அவசியம் இல்லையே, வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறீர் என்று கேட்டான். அதற்கு ஆழ்வார் சொன்னார், கதறுகின்றேன். நான் எனது நிலையில் அப்படி இருந்தேனா? கர்மயோகம் முதலான பலவிதமான சாதனங்களை அனுஷ்டித்தவர்கள் அதற்கேற்ற பலன் கிட்டவில்லையே என்னும் ஆதங்கத்திலே உறக்க உன்னை அழைப்பது போன்று நானும் கேட்பவர்களின் செவிகள் துன்புறும்படியாக அழைக்கிறேன். என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள இயலும் என்ற சிந்தனையை நீக்கி உன்னை அழைக்கிறேன். நீ சயனித்துள்ள அழகை நான் புகழ்ந்து பாடுவதற்கு பதிலாக உலகினர் உன்னை கண்டு சிறிய அளவே காதல் உள்ளவர்களுக்கும் தன்னை எளிதாக காண்பித்துக் கொடுக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஓர் அடியார் இத்தனை கதரும் போது கூட முகம் காண்பிக்காமல் உள்ளானே என்று இகழ்ந்து பேசும்படியான தாழ்ச்சியை உனக்கு உண்டாக்கிவிட்டேன், கதறுகின்றேன் என்கிறார். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் இப்படியாக உம்மை கரையேற்ற உம்மிடம் எந்த விதமான நன்மைகளும் இல்லை, என்னை என்ன செய்யும்படி கூறுகிறீர் என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார் சொன்னார், அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய். காரணமே இல்லாமல் கருணையை பொழியும் நீ உன்னுடைய கருணைக்கு என்னை பாத்திரமாக்கி என்னை இலக்காக்கி என் மீது கருணையை பொழிய வேண்டும், எனக்கு அனுதாபத்தை பிறக்க வைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று இதற்கு பெரிய பெருமாள் கேட்கிறார். இப்படியாக உமக்கு முழு உதவியும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு என்ன இருக்கிறது? நானே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார், அரங்கமா நகருளானே, தன்னிடம் கை முதல் ஏதும் இல்லை என்று உன்னிடம் வந்து நிற்பவர்களை காப்பதற்காக அல்லவோ நீ இந்த திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறாய். எந்த விதமான குறைகளும் இல்லாதவர்களை மட்டுமே காப்பது என்று நீ எண்ணினால் இதற்காக இங்கே வந்திருக்க வேண்டாமே, பரமபதத்திலேயே இருந்திருக்கலாமே. நீ இங்கே வந்தது உன்னுடைய சயன அழகையும் அர்ச்சை வடிவமாக சீலகுணத்தையும் இங்கு உள்ளவர்களுக்கு காண்பித்து உன் மீது ருசி உண்டாகும்படி செய்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லவோ என்று சொல்கிறார். அரங்கமா நகருளானே என்று அவர் அழைத்ததற்கு இவ்வளவு வியாக்கியானம் உரை, அற்புதமான உரை செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் இல்லை என்றால் நாம் திவ்ய பிரபந்தத்துக்கு எந்த உள்ளுரைகள் எல்லாம் தெரியாமலே போயிருப்போம். அதனால்தான் பெரியவாச்சான் பிள்ளையை பரம காருணிகர், அனைவர் மீதும் கருணை கொண்டவர் என்று சொல்கிறோம். அற்புதமான உரை. மீண்டும் ஒருவரை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தணமை தன்னை ஒளித்திட்டேன், என் கண் இல்லை நின்கணும் பக்தன் அல்லேன், கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன், அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தணமை தன்னை ஒளித்திட்டேன், என்கண் இல்லை நின்கணும் பக்தன் அல்லேன், கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன், அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை இறுகப் பற்றின திருவரங்கன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.